தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தை சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு திருச்சியில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பா ஜானி, திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திருச்சி கோட்டாட்சியர் அருள் தலைமையில இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கடந்த பல குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் இருக்காங்க. குறிப்பா திருவெரும்பூர் பகுதியில் உள்ள சின்னக்குடி ரோட்ல அரசு புறம்போக்கு நிலம் சுமார் 100 ஏக்கர் நிலத்தை வீட்டுமனை பட்டாக்களாக போட்டு விற்பனை செய்யும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க மன கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. பாப்பாக்குறிச்சி கிராமத்துல 100 வருடங்களாக குத்தகைக்கு விவசாயம் செய்யும் விவசாயிகளை அப்புறப்படுத்தி காவல்துறை மிரட்டி வருகிறது. இதை கண்டித்தும் நாங்கள் கோரிக்கை வச்சோம், நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே போல திருச்சி உறையூர் காசி விஸ்வநாதர் கோவில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. தொடர்ந்து விவசாயிகள் குறைந்திருக்கும் கூட்டத்தில் வைக்கப்படும் எந்த ஒரு கோரிக்கைக்கும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் எதற்கு இந்த விவசாய குறைந்திருக்கும் கூட்டம் என கூறி விவசாயிகள் தற்போது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோட்டாட்சியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த தொடர் தர்ணா போராட்டம் இன்று மாலையானாலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என கூறியுள்ள நிலையில் அப்பொழுது கோட்டாட்சி அலுவலகத்தில் நுழைவாயில் பகுதியை விவசாயிகள் சிலர் கூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நடைபெறுகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டால் இன்று இரவானாலும் சரி இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இளவரசன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.